வணக்கம் தமிழ் சொந்தங்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முன்னாள் பாடநூல் கழக தலைவர் லியோனி, திண்டுக்கல் லியோனின்னு சொல்றாங்கல்ல, அவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா அவரு வண்டவாளத்தை பூரா நம்ம லயோலா மணி இருக்காரு, இப்ப பாடநூல் கழக ஆணையரா இருக்காரு, அவர் வண்டவாளத்தை பூரா தண்டவாளத்துல ஏத்திட்டு இருக்காரு. அது ஒரு தனி ட்ராக்கு. இப்ப இந்த ஆளு ஒரு மேடை கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காண்டி பெனாத்தி வச்சிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எந்திரிச்சு தளபதி கச்சேரி அப்படின்னு 6 நாள் ஆடி இருப்பாங்க. என்னது தளபதி கச்சேரி ஆடுவோமா? நாங்க என்ன உங்களை மாதிரி பைத்தியமா? இந்த ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவரை பார்த்து, நீ நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஒரு செங்கலை வைத்து இவங்க மோடிய ஆட்சியை பிடிக்காம ஆக்குன அப்படின்னு. ஆட்சியை பிடிக்காம ஆக்குனாரா? மோடி இப்போ வரைக்கும் ஆட்சியில தான் இருக்கிறாரு. அப்புறம் நீ நடித்ததோ கெத்து, நீ இந்த தமிழ்நாட்டின் சொத்தா வெத்து, இப்படி பேசுறதுக்கு நாங்க என்ன உங்களை மாதிரி அறிவு இல்லாதவங்களா? தளபதி கச்சேரிலாம் ஆட மாட்டோம். என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த சட்டமன்றத்துல அதை மட்டும் தான் பேசுவோம். கூட இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் நம்பி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நாங்க எங்க உடம்புல இருந்த கோமணத்தை நாங்க கழட்டி போட்டோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பட்டு வேட்டி. ஏற்கனவே நீங்க கூட்டணி கட்சியை நடத்தின விதம் சரியில்லாம தான் இந்த நிலைமையில நிக்கிறீங்க. இப்ப போய்கிட்டு கோமணம் அது இதுன்னு நீங்க எல்லாம் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தவங்களா? ஒரு படிச்சவரா? ஒரு மேடையில எப்படி ஒரு மேடை நாகரிகம்னு தெரியாதா? கோமணம் ஜட்டின்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுற இந்த பேச்சுக்கு இனி வர்ற எல்லா தேர்தலையும் அனாதையா எப்படி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்க? இப்ப 26 தேர்தலுக்கு முன்னாடி 23 கட்சிகள் இன்டாக்டா இருக்கும்னு சொன்னீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காததுனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில நிக்கிறீங்க. ஆனா இன்னும் அவங்களை கேவலமா பேசுனீங்கன்னு வைங்களேன், இப்ப இருக்கிறவங்களும் கூட ஐய இருந்தவங்கள வெளியே போயிட்டா இப்படி பேசுறாங்க, இவங்கிட்ட இருந்தா நாளைக்கு நம்மளே இப்படிதான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டணி கொஞ்சம் நெஞ்ச ஜாதி கட்சின்னு உள்ள வச்சிருக்கீங்க. அவங்களும் பிச்சுக்கிட்டு ஓட போறாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அப்படின்னாருல, என் தலைவர் இப்படிதான் காமிச்சாரு. என்ன அர்த்தம்னா பேசி முடிச்சிட்டோன்ட்டு, அதை கூட ஒழுங்கா காட்டாம அப்படின்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் தொடர்ந்து கழுத்தறுக்க போறேன், காத்திருங்க. என்னது எங்க தலைவர் இப்படி செஞ்சாரா? கழுத்தறுப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. எங்க தலைவருக்கு இந்த திமுக காரவங்க மாதிரி கழுத்தறுக்கிற பழக்கம் இல்லவே இல்லை. தன்னை வாழ வச்ச மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காண்டிதான் எங்க தலைவர் வந்திருக்காரு. இந்த கழுத்தறுக்கிற பழக்கம்லாம் எங்க தலைவருக்கு கிடையாது. ஆனா எங்க தலைவரே சொன்னாருல, 1969 அண்ணாதுரை இருந்தாரு, அவருடைய ஆட்சி காலத்தில் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தவர் 69 என்ன செஞ்சாருன்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே, நம்ம பயபிள்ளைக பூரா 69 யார் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தாருன்னு எடுத்து போட்டு கிழிச்சிட்டாங்க. யார் அப்ப இருந்தா? கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி இருந்தாரு. அவர் அப்ப என்ன செஞ்சாரு? 74 ஆட்சியிலே இருந்தாரு. அப்ப அவர் தான் முதலமைச்சர். அப்போ அந்த காவேரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும். அந்த ஒப்பந்தத்தை 50 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்ன உடனே அதை புதுப்பிச்சு, இல்ல எங்களுக்கு இப்ப ஜனத்தொகை கூடிருச்சு, எங்களுக்கு இன்னும் கூடுன நீர் வேணும் அப்படின்னு சொல்லி கூடுன டிஎம்சி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கணும். அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிச்சிருக்கணும். அதை புதுப்பிக்கல. இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப விவசாயிக்கு நாங்க தான்டா நிக்கிறோம்னு பேசுறீங்களே, அந்த விவசாயிகள் தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை பூரா கழுத்தறுத்தது யாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் பாட்டுக்கு போட்டோல இருக்கவரை தலை அப்படின்னு அவர்கிட்ட இருந்து சவுக்க வாங்கி, என்னது எம்ஜிஆர்ட்ட இருந்து சவுக்க கடன் வாங்கினாரா? இப்ப மட்டும் எம்ஜிஆர் உயிரோட இருந்திருந்தாருன்னா தளபதி இவங்களையெல்லாம் சவுக்கால அடிச்சு திருத்துற ஜென்மங்கள் இல்ல, இதுகெல்லாம் பூமிக்கு பாரம். துப்பாக்கிய கையில கொடுத்து சுட்டு தள்ளுன்னு இருப்பாரு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். கரெக்ட். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கு வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். அது இப்ப அப்படியே பொருத்தமா இருக்கிறது திமுகவுக்கு தான். இப்போ எல்லா கூட்டணி கட்சியும் வெளியே போயிருச்சு. 2029 நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும். காங்கிரஸ் வெளியே போயிட்டதுனால பிரதமர் என்று அறிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். 2வது நம்மளுக்கு இடி இங்கிட்டு நெருக்கிட்டு இருக்கு, இங்கிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை நம்ம எல்லா இடத்துலயும் சோதனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி காலில் போய் விழுந்திருக்கீங்க. ஐயோ நீங்க பிஜேபி உள்ள வந்துரும், ஐயோ பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ பிஜேபி காலில் போய் விழுந்திருக்கீங்க. ஐயோ எங்களை காப்பாத்துங்க, ஐயோ எங்களுக்கு இடி அனுப்பாதீங்க, இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு,
விஜய்கிட்ட சொல்லி எங்களை கொஞ்சம் பைய அடிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மோடி காலில் போய் விழுந்திருக்கு. அவர் பேசுற ஒரு வார்த்தை கூட எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட இருந்து எடுத்தது. நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறார்ல. சரி, எங்க தலைவர் சொந்தமா ஒரு வார்த்தையை கூட பேச முடியல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க 67ல ஆட்சியை பிடிச்சதும் சரி, 71ல ஆட்சியை பிடிச்சதும் சரி, எம்ஜிஆர் மூஞ்சிய காமிச்சு அவருடைய முகத்துக்காண்டி தான் ஓட்டு விழுந்துச்சு. உங்க முகக்கட்டைகளுக்கெல்லாம் ஓட்டு விழுகவே இல்லை. அதுக்கப்புறம் 72க்கு அப்புறம் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் சாகிற வரைக்கும் நீங்க ஆட்சியை பிடிக்க முடியல. அவருடைய தயவுனாலதான் நீங்க ஆட்சியிலே இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜெயிச்சது பூரா ஏடிஎம்கே வேணாம் அப்படின்னா தான் நீங்க உங்களுக்கு ஓட்டு விழுகுமே தவிர உங்களை பிடிச்சு இது வரைக்கும் நீங்க ஜெயிச்சதே இல்லை. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். கரூர் பிரச்சனையில தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க ப்ரோ. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளியிருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். அன்னைக்கு எம்ஜிஆர் பாடிட்டார். வெயிட் ப்ரோ வெயிட் இருக்கு. கரெக்ட். இந்த பாட்டை நீங்க திமுகவை பார்த்து பாடணும். செப்டம்பர் 27ஆம் தேதி நைட்டு நீங்க என்னென்ன சதி வேலை பண்ணீங்க அந்த இருட்டுக்குள்ள, மறுநாள் எங்க தலைவரை ஒரு கொலகார மாதிரி எப்படி கட்டமைக்க பார்த்தீங்க அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது இப்போ சிபிஐல விசாரணையில இருக்கு. அதுக்கு தீர்ப்பு வர்ற அன்னைக்கு தெரியும் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ளமல்ல. உள்ளத்தில் இருப்பதை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். ஊரார் பணத்தில் உயிரை வளைப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன், உலகத்தில் கோழைகள் தலைவன். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் வாட்டுக்கு செவனேன்னு இருந்தார். அவரை போய் கைது செய்து அது எப்படின்னு திமுகவுக்கு 10 பொருத்தமும் பக்காவா பொருந்துற மாதிரி பாட்டா தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க. நீங்க டிஎம்கேல இருக்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பீங்களோ? உதயநிதி இருக்காரே மேடையில, தஞ்சாவூர் விவசாயிகள் போராட்ட மேடையில ஆபாசமா, சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமா பேசிவிட்டு அதே வெளியே பேட்டி கொடுக்குறாரு, பெரிய சுதந்திர போராட்டத்தை தியாகி மாதிரி. அங்க ஒரு மாதிரி ஆபாசமா பேசிட்டு இங்க நான் காவேரிக்காண்டி தான் போராடினேன், காவேரிக்காண்டி போராடினதுக்காண்டி என்னை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நடிச்சாரே. அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாடுறீங்க. சட்டமன்றத்துல சட்டமன்றமாயா நடக்குது. 13 ஜோக்கரா இருந்தா எப்படின்னே ரம்மி விளையாடுறது? எங்க உதயநிதி தான் சொன்னார், 13 ஜோக்கரா இருந்தா எப்படிடா ஜெயிக்கிறது? தப்பு. 13 ஜோக்கர் இல்ல, உட்காந்துருக்க 57 ஜோக்கர் தான். அவரு இந்த 57 ஜோக்கரை வச்சுக்கிட்டு இனிமே நம்ம எப்படி ஜெயிக்கிறது, நம்ம என்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்னு வேணா அவர் சொல்லியிருப்பார். அப்படிதான் அவர் சொல்ல முடியும். அந்த 57 ஜோக்கரும் சட்டமன்றத்துல இருக்கோன்றது ஏதாச்சும் ஒண்ணுக்கு தெரியுதா? வாழு வாழு வாழுன்னு கத்துறது, நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறது, எதுக்க இருக்கிறவங்கள பார்த்து அடிக்க ஓடுறது, இதுதான் செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அங்க போய் உட்காந்துக்கிட்டு காது நோண்டுறது. வாடா நீ சட்டமன்றத்தை கூட்டி பாடுறா, நான் உன் எலும்ப உடப்பேன்னு சொல்லிட்டு சவுடாலா மேடையில பேசுறது, இங்க காது நோண்டிக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் நல்லா இப்படி படுத்துக்கிட்டு ஆன்னு வாயை பொழந்து தூங்குறது. அதுக்கப்புறம் உருவ கேலி ஊன்னு வச்சிருக்கான், அவன் பாரு ஈன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முகரக்கட்டையெல்லாம் பாக்குறதுக்கு நீ அடுத்தவங்கள உருவ கேலி பண்ற பத்தியா? நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ. எங்க தொகுதியை பத்தி பேசுங்கடா, எங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கடான்னு அனுப்புனா அங்க போய் உட்காந்துக்கிட்டு கச்சேரி பண்ணிட்டு இருக்கீங்க. பாருங்க, ஒரு பல்பு வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு தரவில்லை. மாண்புமிகு முதல்வர் எந்திரிச்சாங்க. மாண்புமிகு சி ஜோசப் விஜய் பட்டு வேஷ்டியோட வறட்சி நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது.
இதெல்லாம் பேப்பர் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். வறட்சி நிவாரணம் என்று வருடா வருடம் கொடுக்கக்கூடிய தொகுப்பை பற்றி நாங்கள் பேசவில்லை. விவசாயிகளுடைய வறட்சி நிவாரணத்தை தான் நாங்கள் கேட்டோம். தொகுப்பு நிதிக்கும் நிவாரணத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இது பேப்பர் படிச்சா தெரியாது. விவசாயிகளை நேரடியா சந்திக்கணும்னு சொன்ன உடனே வாங்கினாரியா 5000 வாட்ஸ் பல்பு. என்னது பல்பு கொடுத்தாரா? அதுக்கப்புறம் அவர் பல்பு வாங்கினாரே, அது தெரியுமா உங்களுக்கு? இவர் பேசிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவர் இருக்காரு நம்ம KS செங்கோட்டையன், அவர் எந்திரிச்சு என்ன சொன்னாரு? வறட்சி நிதின்றது செப்டம்பர் கடைசியில தான் கணக்கீடு பண்ணுவாங்க. எவ்வளவு வறட்சி என்னன்றது அந்த 6 மாசத்துக்கு எவ்வளவு இருக்குன்றத கணக்கீடு பண்ணி அக்டோபருக்கு மேலதான் அந்த வறட்சி நிதி கொடுப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்தாரு. என்ன பல்பு? 1000 வாட்ஸ் பல்பு கொடுத்தாரு. வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில வச்சு சாமி கும்பிட்டு வந்தாரு. அவர்னாச்சும் சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வந்தாரு. நீங்க சமாதியில போய் வச்சு எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்கே சமாதி கட்டிட்டீங்களே. எங்க அண்ணன் சிங்கம் ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சாரியா? என்னது உங்க OPS அண்ணனா? இதே OPS போன வருஷம் வரைக்கும் எப்படி இருந்தாரு? டயர் நெக்கி. இப்போ உங்க OPS அண்ணே ஆயிட்டாரா? நல்ல ஜால்ரா.